ஒரு காலத்துல ஜான் டி ராக்கஃபெல்லர் நேம கேட்டாலே எல்லாருமே நடுங்குவாங்க. இவரு உலகத்தோட ஃபர்ஸ்ட் பில்லியனர் மட்டும் கிடையாது, வரலாற்றிலேயே விரல் விட்டு என்ற பெரிய பணக்காரங்கள ஒருத்தர். அவரோட சாம்ராஜ்யமாயிருந்த ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியோட போட்டி கூட யாருமே கிடையாது. போட்டி போட்டவங்களும் நடு தெருவுக்கு வந்தாங்க. லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட்டை கையில வச்சது மட்டும் இல்லாம பிசினஸ் ஒரு வார் மாதிரி பார்த்தாரு. யுஎஸ் பிரசிடென்ட்ஸ் அப்புறம் அப்போ இருந்த பெரிய பணக்காரங்க எல்லார்கிட்டையும் பகையை வளர்த்துக்கிட்டாரு. ஆயில் இண்டஸ்ட்ரியை ஆட்சி செஞ்சு பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாரு. அங்க இருந்து உலகத்தோட நம்பர் 1 பணக்காரனா மாறின இவரோட ஸ்டோரி மோட்டிவேஷனலா மட்டும் இல்லாம கொஞ்சம் பயத்தையும் கொடுக்குது. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க 1839க்கு போவோம். அப்பதான் ஜான் டி ராக்கஃபெல்லர் பிறந்தாரு. ஒரு விவசாய குடும்பத்துல ஃபர்ஸ்ட் மகனா பிறந்த ஜானோட அப்பா பேரு பில் ஒரு பெரிய ஃப்ராடா வாழ்ந்தாரு. திடீர்னு சில மாசங்கள் வாரங்கள் காணாம போயிடுவாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸை கொடுப்பாரு. ஆனா அது வரைக்கும் இந்த ஃபேமிலி சோத்துக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் இந்த பில் மேல ஒரு செக்ஷுவல் கேஸ் வந்து விழுது. இதனால அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறாரு. ஸோ ஜான் 10 வயசுலயே ஸ்கூலுக்கு போறது மட்டும் இல்லாம அவரோட அம்மா கூட சேர்ந்து விவசாயமும் பண்றாரு. ஏன்னா அப்போதான் இந்த குடும்பத்துக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி கிடைக்கும். இதுக்கப்புறம் ஃபேமிலியில ரொம்ப கஷ்டம்னால 16 வயசுல ஸ்கூலை விட்டு டிராப் அவுட் ஆகுறாரு. எல்லா இடத்துலயும் போய் வேலை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா எல்லாருமே இவனை பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்க. பாருடா 16 வயசுல வேலை தேடி வந்துட்டான் பாருன்னு சொல்லி. ஆனா ஒரு கம்பெனியோட ஓனர் மட்டும் இவன் கிட்ட ஏதோ ஒரு ஃபயர் இருக்குன்னு சொல்லி வேலை போட்டு கொடுக்குறாரு. பட் ஆனா கம்மி சம்பளத்துக்கு. அன்பார்ச்சுனேட்டா இந்த கம்பெனி ரொம்ப லாஸ் ஆனனால 2 வருஷத்துல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா இந்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஜான் சப்ளையர்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, பில் பேமெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணணும், ஒரு பிஸ்னஸை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் ரொம்ப கிளியரா கத்துக்கிறாரு. இதை வச்சு ஜான் ஒரு தனியா பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க ரெடி ஆயிட்டாரு. அந்த நேரத்துல தான் கரெக்டா அவரோட ஃப்ரெண்ட் மாரிஸ்னு ஒருத்தர் நம்ம ஃபிஷ், மீட், கிரெயின்ஸ் இதெல்லாம் வாங்கி சேல் பண்ற ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா சொல்றாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து கிளீவ்லாண்ட்ல கிளார்க் அண்ட் ராக்கஃபெல்லர் அப்படின்ற ஒரு கம்பெனியவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப எக்ஸைட்டடா இந்த கம்பெனி ஆரம்பிச்சாலும் இனிஷியலா கம்பெனி ஒன்றும் சரியா போகவே இல்லை. 2 பேருக்குமே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இதனால மாரிஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் ஜான் மனம் தளரவே இல்லை. தன்னோட பழைய கம்பெனியில இருந்த கிளைண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் பேசி பிசினஸை மெதுவா க்ரோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டைம்ல கரெக்டா அமெரிக்கால ஒரு சிவில் வார் வந்தனால இந்த சாப்பிட்ற பொருளோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமாகுது. இதனால இந்த சாப்பிட்ற பொருள்களை விற்கிற இவங்களோட கம்பெனியோட ப்ராஃபிட்டும் கொஞ்சம் அதிகமாயிட்டே வருது. இப்படியே 2 பேரும் சேர்ந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணனால இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் 1862ல 14 லட்சமா மாறுது. அதாவது இன்னைக்கு மதிப்புக்கு கணக்கு போட்டோம்னா 400 கோடி கிட்ட தேரும். இந்த ஒரு பெரிய சந்தோஷத்துல இருக்கிற ஜானுக்கு கரெக்டா இன்னும் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வருது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் இல்லாதப்போ அந்த லேம்ப், அந்த விளக்க வச்சு அதுல எண்ணெயை ஊத்தி திரி வச்சு நெருப்பு வச்சாதான் ஊருக்கே வெளிச்சமே கிடைக்கும். இந்த ஆயில்லாம் அந்த காலத்துல ஸ்டார்டிங்ல திமிங்கலத்தை வேட்டையாடி அதோட உடம்புல இருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால திமிங்கலத்தோட இடமே அழியிற அளவுக்கு போயிருச்சு. ஆனா நல்ல வேலை இந்த நேரத்துல கரெக்டா ஒருத்தர் பென்சில்வேனியால பூமிக்கடியில இருந்து க்ரூட் ஆயில் கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சான். அதை சுத்திகரிச்சா மண்ணெண்ணெயா, அதாவது கெரோசினா கிடைக்குது. தீ வைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கண்டுபிடிச்சாரு. இந்த சுத்திகரிக்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ்னால இது ஒரு பிசினஸா மாறி ஆயில் சுத்திகரிச்சு விற்க நிறைய கம்பெனிகள் கிளீவ்லாண்ட்ல உருவாயிருச்சு. ஆனா இந்த ப்ராசஸ சின்னதா ஆக்குற மாதிரி ஆண்ட்ரூன்னு ஒருத்தன் சல்ஃபியூரிக் ஆசிட க்ரூட் ஆயில்ல கலந்தா கெரோசினா ஈஸியா மாறுதுன்னு சொல்லி சீக்கிரட்டா கண்டுபிடிச்சான். இது யாருக்குமே தெரியாத சீக்கிரட்டா இருந்தாலும் ஜான் காதுக்கு மட்டும் கரெக்டா வந்து சேருது. உடனே ஒரு 3 லட்சத்தை எடுத்து ஆண்ட்ரூ கிட்ட கொடுத்து ஆயில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு சைட்ல ஒரு பிசினஸாவே வச்சுக்கிறாரு. ஆனா இந்த ஆயில் பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட் வருதுன்னு கண்டுபிடிச்ச ஜானும் மரிஸும் ஒரு போல்டா டிசிஷன் எடுத்து அந்த பழைய பிசினஸ் ஆன சேல்ஸ் பிசினஸை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு கம்பெனியை வச்சு ஃபுல்லா ஆயில் பிசினஸ்லயே இறங்கிட்டாங்க. ஆனா இந்த எண்ணெய்
பூமியில இருந்து தோண்டி கண்டுபிடிக்கிறனால சில டைம் நல்லா பிசினஸ் போகுது, ஆனா சில டைம் பிசினஸ் ரொம்ப டல் ஆயிருது. இந்த ப்ரெஷர் தாங்க முடியாம மாரிஸ் என்ன பண்ணிட்டாருன்னா ஜான் கையிலேயே ஃபுல் பிசினஸையும் கொடுத்துட்டு அவரோட ஷேருக்கான காசை மட்டும் வாங்கிட்டு பிசினஸ்ல இருந்து வேலைக்கிட்டாரு. இப்ப ஜான் தனி அந்த பிசினஸோட ஓனர்ன்ற பெருமை பயங்கரமா இருந்தாலும் தனக்கு ஒரு பார்ட்னர் தேவைன்றத உணர்ந்தாரு. இப்ப ஜான் தன்ன மாதிரியே பணக்காரன் ஆகணும்னு வெறியோட இருக்கிற ஹென்ரின்னு ஒருத்தரை கண்டுபிடிச்சு பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாரு. பிசினஸ் நல்லா வர்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலான்றதுல ஜானோட ஹென்ரி பயங்கரமா இருக்காரு. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஆயில் பிசினஸ்ல காம்படிஷனா இருக்கிற கம்பெனிஸை கிரஷ் பண்ணணும் வார்க்கே ரெடி ஆயிட்டாங்க. கம்பெனி நேம ஸ்டாண்டர்ட் ஆயில் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஆனா இந்த டைம்ல இந்த க்ரூட் ஆயில்ல சல்ஃபியூரிக் ஆசிட் கலந்து கெரோசின் கிடைக்குதுன்ற சீக்ரெட் எல்லா கம்பெனிஸ்க்கும் அங்கே தெரிஞ்சு போச்சு. ஸோ ஜான்க்கும் இந்த ஹென்ரிக்கும் இப்போ அவங்க கம்பெனிக்கு எந்த ஒரு சீக்ரெட்டான ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஜானும் ஹென்ரியும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இது அவங்களோட பிஸ்னஸை பெருக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் அந்த பிஸ்னஸ்க்கு காம்படிஷனாக இருக்கிற மற்ற கம்பெனிஸ் எல்லாரையுமே அடியோட ஒழிக்கிறதுக்காக. அப்படி என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எல்லாரையுமே கிரஷ் பண்ணி வேர்ல்ட் நம்பர் 1 பணக்காரனா ஜான் மாறினார் அப்படின்றத பார்ட் 2ல பார்ப்போம். Until then, bye from Raj. Have a good day everyone. Cheers.